ஒரு பர்ஃபெக்டான சென்னா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஆயில், பட்டர் சேர்த்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 3 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 முந்திரி சேர்த்திருக்கேன். நீங்கள் பாதாம் வேணாலும் சேர்த்திக்கலாம். இல்லை ரெண்டும் வந்து ஹாஃபாக சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயிலும் பட்டரும் சேர்த்திருக்கேன். இதுலேயும் வந்து பட்டர் சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்திட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு சால்ட்டு, சில்லி பவுடர், மல்லித்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருந்தால் அது ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர் நைட் ஊற வச்ச சென்னா மசாலாவையும் சேர்த்திட்டு மேலே கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சென்னா மசாலா ரெடி ஆயிரும். சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.